ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டெட் குக்கிங். நம்ம கிச்சன் இன்றைக்கி ஒரு சூப்பரான சிம்பிளான காரசாரமான ரவை வச்சு ஒரு ஸ்நாக் தாங்க செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாங்க. டீ டைமில் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, மறக்காமல் பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க அந்த சிம்பிளான ஸ்நாக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் 1 கப் ரவை எடுத்திருக்கேங்க. 1 கப் ரவைன்றது 200 கிராம் அளவு வருங்க. அதில் நான் கொஞ்சம் கொத்தமல்லி தழை தூவி விட்டுக்கிறேங்க. கட் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பொடியாக, அதை போட்டுக்கிறேன். இப்போ நான் 1 கேரட்டை துருவி வச்சுருக்கேங்க. இப்போ அதையும் போட்டுக்கிறேங்க. இப்போ தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. இப்போ பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டால் போதும். இப்போ நான் நல்லா சுடுதண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதை போட்டு நல்லா பிசைஞ்சுக்கலாங்க. நல்லா தண்ணி சூடாக இருக்குது. தண்ணி சூடாக இருக்கிறதுனால கை வைக்க முடியாது. ஒரு கரண்டியோ ஸ்பூனோ வச்சு நல்லா கிண்டிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா கிண்டியாச்சு. இப்போ நான் 2 ஸ்பூன் அளவு பச்சரிசி மாவு போட்டுக்கிறேங்க. இப்போ அதையும் நல்லா கிண்டிக்கோங்க. தண்ணி பத்தலை, கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ அதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கொல கொலன்னு கெட்டியாக வருங்க. பாருங்கள், இந்த மாதிரி வரணும். ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ நான் ஸ்டவ்வில் பனியார சட்டி வச்சுருக்கீங்க. அதில் எண்ணெய் தடவி வச்சுருக்கேன். எண்ணெய் லைட்டாக சூடேறிடுச்சு. இப்போ நம்ம கலந்து வச்சுருக்கிற ரவையை ஒரு ஸ்பூனாக எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க. நான் ரவுண்ட் ஷேப் வர மாதிரி ஊற்றிக்கோங்க. நம்ம கலந்து வச்சுருக்கிற மாவை அரை கரண்டியாக எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. அவ்வளோதாங்க. நான் ஸ்டவ் சிம்மில் தான் வச்சுருக்கேன். இப்போ மூடி வச்சுக்கிறேன். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. இப்போ பெரட்டி விட்டுக்கோங்க. நல்லா ஓரங்கள் மேலே நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ பாருங்கள், பெரட்டி விடுறேன். இப்போ உள் பக்கமும் வேகணும். நம்ம எல்லாத்தையும் பெரட்டி விட்டதுக்கப்புறம் இன்னொரு 2 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சுக்கலாங்க. கீழேயும் நல்லா வெந்துடும், மேலேயும் நல்லா வெந்துருங்க. இப்போ அவ்வளோதாங்க. இதுக்கு ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்துருச்சுங்க 2 பக்கமும். இப்போ நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி இருக்கிற எல்லா மாவையும் நீங்கள் ஊற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் 1 ஸ்பூன் அளவு ஜீரகம் போட்டுக்கோங்க. 2 தக்காளியை நான் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அதையும் போட்டுக்கிறேங்க. இது ஒரு நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நல்லா வலுவலுன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். அவ்வளோதாங்க. இப்போ நான் எல்லா மாவையும் பணியாரமாக சுட்டி எடுத்து வச்சிட்டேன். இப்போ ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் அளவு ஊற்றிக்கோங்க. இப்போ எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக காயட்டும். 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. கடுகு உளுந்து நல்லா வெடிக்கட்டுங்க. கருவேப்பிலையை போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம அதையும் போட்டுக்கலாங்க. ஒரு துண்டு இஞ்சி, கொஞ்சம் வெள்ளைப்பூடு போட்டு கொஞ்சம் ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நம்ம சேர்க்க போகிறோம். பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். அதில் இப்போ நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நல்லா ப்ரௌன் கலரில் வரட்டுங்க. பாருங்கள், நல்லா இஞ்சி பூண்டு விழுது நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் 1 ஸ்பூன் அளவு மிளகாய் தூளும் 1 ஸ்பூன் அளவு கரம் மசாலா தூளும் சேர்க்குறேங்க. இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நீங்கள் தனியா பொடி வச்சுருந்தீங்கன்னா அதையும் 1 ஸ்பூன் அளவு சேர்த்துக்கோங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், மணமாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு.
இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டு அதில் ஊற்றிக்கலாங்க. சீரகம், தக்காளி பேஸ்ட்டு அதில் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நம்ம ஏற்கனவே பணியாரத்தில் உப்பு போட்டிருக்கோம். இந்த தக்காளி பேஸ்ட்டுக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம வச்சுருக்கிற பணியாரத்தை எடுத்து உள்ளே போட்டுடலாம். உள்ளே போட்டு ஒரே மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. நல்ல டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. அந்த பேஸ்ட்டெல்லாம் பணியாரத்து மேலே பரவுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கோங்க ஒரே மாதிரி. அப்படியே ஒரு 5 நிமிஷம் நம்ம மூடி வச்சிடலாங்க. அப்போ தான் அந்த பேஸ்ட்டெல்லாம் பணியாரத்துக்குள்ளே இறங்கி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், நல்லா மெதுவாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ பாருங்கள் 5 நிமிஷம் ஆயிடுச்சு. சூப்பரான ஸ்நாக் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்கள் ஈவினிங் டைமில் டீ போடும்போது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், பார்க்குறதுக்கே சூப்பராக இருக்குது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.